நைட்ல கூட மைக்கேல் ஜாக்சன் பாட்டு கேட்டு சாவுது பேர். சை. சொல்லு சொல்லு. அந்த பூஜை ரூமுக்குள்ள சுத்தமா வந்துச்சு கார்த்தி. நான் ஓடி போய் பார்த்தேன். அங்க அது ஜாடி ஆடிட்டு இருந்துச்சு. நான் திறந்து பார்த்தேன், பேய் என் ரூமுக்குள்ள போயிடுச்சு கார்த்தி. ஏய், நீ பார்த்த? என்ன யோசிக்கிற? இல்ல, இனிமே அந்த ரூம்ல 2 பேய் வாழப்போதே, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். கார்த்தி, நான் விளையாடல கார்த்தி, நான் நிஜமாலே பார்த்தேன். ஏய், லூசாமா நீ? பேய் பார்த்தேன்றா? பேய் எல்லாம் ஒண்ணு இல்ல. வேணா வா, இருந்தா அப்படியே லைவா ஷூட் பண்ணி ஏதாவது ஓடிடி சேனல்ல ரிலீஸ் பண்ணலாம். வா. ஐயோ, ஒரு ரூம்ல தான் பேய் பார்த்தனே. வா வா வா. நான் வா 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 வா. இப்போ என்ன உனக்கு? வா. முருகா 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 முருகா. ஏன் முறுக்கு வைக்கிற? நான் முறுக்கு வைக்கல, சாமி கூப்பிடுறேன் துணைக்கு. முருகா 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 முருகா. எப்படி வர? பஸ்லயா, ட்ரெயின்லயா, டூ வீலர்லயா? என் சாமியை கிண்டல் பண்ற? சாரி 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 கார்த்தி, கார்த்தி சாரி. அந்த பயம் இருக்கணும். முருகா 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 முருகா. அது ஒண்ணு இல்லையே. பின்னாடி தான் பேய் கிராஸ் ஆச்சு. லூசா நீ? அது என் நிழலு. இப்போ என்ன உன் பிரச்சனை? போய் படு போ. ஐயோ, என்னால இங்கெல்லாம் படுக்க முடியாது. ரூம்ல படுத்துக்கலாம், நீ வேணா கீழே படுத்துக்கோ. ஹை தோடா, யார் ரூம்ல யார் கீழே படுக்கிறது? வேணா போனா போதுன்னு பயப்பெரியன் என் ரூம்ல ஒன்னா சேர்த்துக்கிறேன். அப்படியே ஓரமா பத்துக்கோ. எல்லாம் என் தலை எடுத்து. சரி வா வா. நீ ஒன்றும் கீழெல்லாம் படுக்க வேணாம். வேணா இப்படி பெட்ல அப்படியே ஓரம் பார்த்துக்கு போ. ஒன்னு நம்பியா? அப்போ கீழே போ. நீ ரொம்ப தான் ஓவரா பண்ற கார்த்தி. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன இதெல்லாம்? ஏய், உன்னதான் கேட்குறேன். ஏய், மதிக்கவே மாட்றா.
குட் மார்னிங். குட் மார்னிங்கா. ஏம்மா கொஞ்சம் காலை எடுத்தா கழுவி வரைக்கும் போயிட்டு வந்துடுவேன். ஓ சாரி சாரி சாரி. கார்த்தி ப்ளீஸ் என் ரூமுக்கு போய் என்னோட திங்ஸை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன். ஏய் அதான் மார்னிங் ஆயிடுச்சுல, இன்னுமா உனக்கு பயம் போல? நான் பயந்தாங்கொல்லி தான். நீ தான் ரொம்ப தைரியமா முறுக்கு வைப்பே. போய் எடுத்துட்டு வா. ஏய் போதும் போதும். சரி என்ன வேணும் சொல்லு. ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்பு, ஷாம்பு, டவல், ஹேர் ட்ரையர், கோம்பு, காஜல், மஸ்கரா, லிப்ஸ்டிக், மாய்ஸ்சரைசர், பாடி ஸ்ப்ரே, என்னோட மேக்கப் கிட், ஐலைனர், பேங்கிள்ஸ், பிந்தி, கொலுசு, என்னோட ஜீன்ஸு, என்னோட டாப்ஸு, அப்புறம் என்னோட போதும் நிறுத்து. சி இந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் போகிறதால தான் இதுங்களாம் அழகாக இருக்குது பொழுது. தூங்கியே தான் நம்ம மூச்சு அவ்வளோ கொடூரமாக இருக்கு. உன் ரூமையே காலி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன வேணுமோ எடுத்துக்கோ எடுத்துக்கோ. தட்டுக்காட்ட மாதிரி எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்துட்டு வந்துட்டு இந்த பேச்சு மட்டும் பெரிய கண்ணன் மாதிரி. என்ன சொன்ன? ஒன்னும் இல்ல சாமி, போ. ஓகே. இது எங்க இருந்தா என்னோட அம்மா பிடிச்சிட்டு வந்தாங்களோ. டவல். கார்த்தி 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 அங்க நீ வா என் கூட. என்ன? ஏய் வா பாரு இதோ. என்ன? இல்ல கார்த்தி, நான் ப்ரஷ்ல பேஸ்ட் வச்சுட்டு டவல் எடுக்க போனேனா, நான் திரும்ப வந்து பார்த்தா யாரோ பல்லு விளக்கி வச்சிருந்தாங்க. அதான் பயந்து உன்னை கூட்டிட்டு வந்து பார்த்தா எல்லாமே நார்மலா இருக்கு. என்ன? கன்ஃபார்மா கேஎம்சி தான். கார்த்தி இங்க நடக்கிறதெல்லாம் நார்மலா தான் நடக்குது. ஆனா நீ தான் அப்நார்மலா சுத்திட்டு இருக்க. பாரு பல்லு எவ்வளவு அழுக்கா இருக்கு. போய் பல்ல அழுக்கு. பல்லு அழுக்கிறதுக்கு 1008 பஞ்சாயத்து வேற. டவல். கார்த்தி கார்த்தி, எனக்கு தனியா குளிக்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நான் கொஞ்சம் கதவை திறந்து வச்சுக்கிறேன், நீ ப்ளீஸ் பாத்துக்கிறியா?
வைஷ்ணவி ம் சாப்பிட ஏதாவது? ம் இக், இக், இக். சாப்பாடு சிஸ்டம் என்ன பண்ணிட்டு இருக்கு? என்ன கருமண்டாது இது சொல்லி சொல்லியே நம்மளுக்கு அந்த வீட்டில் போயிருக்க மாதிரி தோணுது. ம் அல்ல நடந்து இவன் கிட்ட சொல்லலாமா? வேணாம் வேணாம், நாளைக்கே நம்மளை கொண்டு போய் கீழ்பாக்கில் சேர்த்துருவான். வேணாண்டி வைஷு. பாத்ரூமில் நடந்ததை அவகிட்ட சொல்லாமா? வேணாவா? வேணாம் வேணாம், அவளே பயந்து போயிருக்கடா கார்த்தி, வேணாம். சீனி பண்டாரம் அதுக்குள்ள எல்லாத்தையும் தின்னு தீத்துட்டான் இந்த சமோசாவாய. பார்க்க பள்ளி மாதிரி இருந்துட்டு டைனோசர் மாதிரி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன் இந்த பர்கர் மூஞ்சி. இவங்க டிஸ்மிஸ்ஸு, இவர் வெளிநாட்டுக்கு போகிறாரு.
காஃபி கொட்டிடுச்சு. டிஷர்ட்டில் காஃபி கொட்டிடுச்சு, நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ம், இந்த கெட்டப்பில் பார்த்தா இதுவே பேய் மாதிரி தான் இருக்கு. பூ. எதுக்குடா என்ன அடிச்ச? லூசாடா நீ? ஹலோ ஹலோ, உன்னை யார் அடிச்சது? நாங்களாம் பொண்ணுங்களை பேயா மதிக்கிறோங்க. சாரி தாயா மதிக்கிறோங்க. அப்ப இது என்ன? திஸ் இஸ் ரைட் ஹேண்ட். உனக்கு எல்கேஜியில் சொல்லி தரல? அப்ப இது என்ன? இது உன்னோட கண்ணத்துக்கு மேல ப்ளீச்சிங் பவுடர். சாரி ஃபேஸ் ப்ளீச்சிங். ஹலோ, அது தெரியுது. என் கண்ணத்துல உன் கை அடையாளம். அது எப்படி? அப்படி ஒன்றும் இல்லையே. வாட்? போமா போய் கண்ணாடி பாருப்பா. சும்மா கடுப்பேத்திட்டு இது மென்டலானது இல்லாமல் நம்மளையும் சேர்ந்து கீழ் பக்கத்து அமைச்சிடும் போல இருக்கு. ஹலோ ஹலோ மேடம், வணக்கம் மேடம். நான் ஓசி பேங்க்லேருந்து பேசுகிறேன். பேசு. மேடம் நானே தான். இல்லை மேடம், லோனு. கொடு. என்ன சொல்கிறீங்க? ஒன்று பண்ணு, வீட்டுக்கு வா. வீட்டுக்கு வந்து 10 கோடி ரூபாய் கொடுத்துரு. அதுக்கப்புறம் அதை திரும்ப கட்டணும்ல, அப்ப நீயே கட்டிடு. இது எப்படி மேடம் முடியும்? முடியாதுன்னு தெரியுதுல, அப்ப மூடிக்கின்னு போன வை. கார்த்தி, கொஞ்சம் சீக்கிரமா வா. கார்த்தி, கார்த்தி, என்னடி பிரச்சனை? சீக்கிரமா வா, சீக்கிரமா. கார்த்தி, சீக்கிரமா வா. அங்க கார்த்தி, என் போன் பாரு. கார்த்தி, என்ன உன் பிரச்சனை? போனு. ஆமா போனு. இப்ப என்ன அதுக்கு? ஓ, பேய் வீடியோ. இதெல்லாம் பார்த்தா நீ என்ன பேய் பயமுத்திட்டு இருக்கியா? கண்ட்ரி கேர்ள். இல்ல கார்த்தி, அது ஆஃப் ஆக மாட்டேங்குது. கார்த்தி, ஆஃப் ஆகலையா? ஏதோ தாங்க இருக்கும். சுவிட்ச் ஆஃப் பண்ணி பார்ப்போம். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி பார்த்துட்டேன் கார்த்தி, அப்போ ஆஃப் ஆக மாட்டேங்குது. இப்பெல்லாம் சொன்னா நான் பயந்துருவேன் பாத்தியா? இல்ல நீயே பாரு. இப்ப பாரு, பேட்டரி கழட்டி போட சரியா போச்சு.
நான் பாத்ரூம்ல கரண்டில பார்த்த பேய், காஃபி ரத்தமா மாறினது, பேய் தலைக்கு ஷாம்பு போட்டது எல்லாம் உண்மைதானா? ஐயோ, இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்லிதான் மட்டும் அப்படியே பேயோட கிழிச்சிட்டு இருப்ப. நீ ஏன் பேயை பார்த்து பயந்து போயிருக்க? உங்ககிட்ட நான் என்ன சொல்றது? ஐயோ கார்த்தி, நான் கூட உன்கிட்ட சில விஷயங்கள் சொல்லாம விட்டுட்டேன். பேய் என் விரல்ல, இந்த விரல்ல இருந்து ரத்தம் சொப்பிச்சு தெரியுமா? அப்ப பேய் நீ ஒரு ரத்தமா? இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதா? வீட்டை விட்டு ஓடிடலாம்டா டேய். முடியாது, நான் எங்க அம்மா வைக்கிட்டு ஓடி நான் வர முடியாது. அப்ப நீ இங்க இரு, நான் போறேன் லூசு. எதுக்கு இப்ப சிரிக்கிற? என்னோட பொண்ணு நினைச்சல பார்த்தல கடவுளோட பேயோட மகிமைய. டேய் லூசாடா நீ, சிரிச்சிட்டு இருக்க. இங்க இருந்து வெளிய போறதுக்கு என்ன பண்ணலாம் யோசி முதல்ல. நான் லூசா? சரி விடு, எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஃபோன் பண்ணுவையா எல்லா பையன் ஓட்டுருவாரு. அதுல நீ பாட்டு உங்க வீட்டுல ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அது எப்படி பண்ண முடியும்? என் போன் தான் கீழே டெட்டா கிடக்கு. டெட்டாவலே ஆவி பூந்துகுதே. சரி ஏதோ ஒண்ணு, அதுல தான் என்னோட ஃபேமிலி கான்டாக்ட்ஸ்லாம் இருக்கு. உங்க அப்பா அம்மா நம்பர் கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? வாழ்க செல்போன். சரி அது எல்லாத்தையும் விடு. இப்போ நீ அந்த சாமியாருக்கு ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ணி சீக்கிரமா வர சொல்லு. ஹலோ கெலிமிலி சாமியா? பஸ்ல ஃபுட்போர்ட் அடிக்கிற மாதிரி பைக்ல ரன்னிங்லே ஏறி ரன்னிங்லே இறங்குற ஒரே ஆள் இவன் தான். ஐயோ ஆமா ஆமா ஐயோ ஐயோ சாமி சாமி டே சாமி புறா. 1.5 அடி வலிக்காட்டு இருந்துட்டு உனக்கு 9 அடியில பைக் கேக்குதா? இதுக்கு தான் சொன்னது நானே ஓட்டுறேன்ட்டு. ஆமா இவர் ஓட்டிட்டாலும் முதல்ல ஒழுங்கா பேய ஓட்டுங்க சாமி. இது என்ன பேரு? கிளிபிலி கில்மா சாமின்னு. கிளினா பயம், பில்லினா பில்லி சூனியம், கில்மானா நைட்டே. இந்த பில்லி சூனியெல்லாம் நைட்ல ஓட்டுறாருல, அதனால தான் ஒரு பேர் கிளிபிலி கில்மா. நம்மளுடைய தாரக மந்திரத்தை சொல்லி அப்படியே வீட்டுக்குள்ள நடப்பயணத்தை ஆரம்பிப்போமா? ஆமா ஆமா. சுவாமி நம்மளுடைய பஜனையை ஆரம்பிப்போமா? ஆரம்பி. சிம்பளக்கடி சிம்பளக்கடி பம்பா செம்பா சிம்பளக்கடி சிம்பளக்கடி பம்பா செம்பா சிம்பளக்கடி சிம்பளக்கடி பம்பா செம்பா சிம்பளக்கடி சிம்பளக்கடி பம்பா செம்பா சிம்பளக்கடி சிம்பளக்கடி பம்பா. என்னடா கது பூட்டி இருக்கு? ஏ சாமி, ஒருவேளை நம்மளோட ஒரிஜினல் டீடைல் தெரிஞ்சுக்கிட்டு ஊரை விட்டு ஓடிட்டானுங்களோ? ஐயோ இருக்காது. போன் நம்பர் இருக்கா? இருக்கு, போன் பண்ணி பாரு. நமக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குல்ல. சாமி லைன்ல வந்துட்டாரு. காசு வந்துச்சு. சொல்லு சாமி. வணக்கம், நான் கிளிபிலி சாமியோட அசிஸ்டன்ட் பேசுறேன். நானும் சாமி ரொம்ப நேரமா உங்களோட வாசல்ல தான் நின்றுட்டு இருக்கோம். வந்து கதவு திறக்கிறீங்களா? அதான் திறந்துட்டீங்களே சாமி, திறந்துட்டீங்களே. ஜெய் கிளிபிலி கில்மா. இவன் உருண்டு போறான், கதவுலாம் திறக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லான சாமியார் தான் போல. 1 நம்பர் லூசா இருப்பான் போல. பூட்டின கதவு திறந்து இருக்குன்றான். சாமி நாங்க வந்துட்டோம், கதவு திறங்க. ஏன்பா உள்ள இருக்குது நீதான்ப்பா, நீதான் கதவு திறக்கணும். ஆனா சும்மா விளையாடாதீங்க சாமி, எங்க பெட்ரூம் கதையோ நீங்க தான் திறந்தீங்க, நீங்க திறக்க மாட்டீங்களா? ஏன் சாமி, அவங்க பெட்ரூம் கதவையே நீங்க தான் திறந்து பாத்தீங்களா? ஏன்டா ஏன்? டேய் கதவை திறங்கடா. அதான் சாமி திறங்க. இது பெரிய சீப்பும்பா கதவு, திறந்துடுச்சு சேனோன்னு தானா திறந்து தானா சாத்துறதுக்கு. அட போப்பா. என்னடா கதவு தானா சாத்துது? அட விடுங்க சாமி, காத்தா இருக்கும். காத்தா? போடா சூத்தா. சாமியார் பவர் பார்த்தல, அவரே திறக்கிறாரு, அவரே மூடுறாரு. நீ மட்டும் இல்ல, இந்த வீட்டை விட்டு யாருமே வெளியே போக முடியாது பாத்துக்க. ஏன் சாமி, யார் சாமி இவன்? நமக்காக இவ்வளோ மார்க்கெட்டிங் பண்றான்.
ஏன் குருஜி நம்ம ஒரு வெத்துன்னு அவனுக்கு தெரியாது, அப்படியே கெத்தா வெயிட் பண்ணுவோம். ரைட்டு, அண்ணன் பெர்ஃபார்மன்ஸ ஆரம்பிச்சுட்டாரு. இருக்கு, இந்த வீட்டுல கறி குழம்பு செஞ்சிருக்கு. சான்ஸே இல்லையே சாமி. இன்னைக்கு எங்கள் வீட்டில் தோசையும் தக்காளி சட்னி தானே. இன்னைக்கு நான் தான் கறி குழம்பு செஞ்சு சாப்பிட்டேன். வாட்? எனக்கு தரவே இல்லை. உனக்கு எதுக்கு நான் தரணும்? உங்களை இருடி உனக்கு வச்சுக்கிறேன். நீங்கள் வாங்க சாமி. வாங்க சாமி, உட்காருங்க. வாடா. இருங்க சாமி, வந்துடுறேன். என்ன நம்பி ஒரு சிக்கன் கூட தர மாட்டியா நீ? யார் நீ? நான் எதுக்குடா உனக்கு கறி குழம்பு கொடுக்கணும்? நான் உனக்கு தாலி கட்டின புருஷன். பெரிய தாலி பெரிய புருஷன். சிப்பா உங்களுக்கு யார் நம்பி இருக்கிற? டேய், சரியான கஞ்சிக்கு சுத்தவனுங்களா இருப்பானுங்க போல இருக்கு. ஒரு தொண்டு கறிக்கு போய் இப்படி அடிச்சுக்கிறானுங்க. அட விட்றா, எல்லா பணக்கார வீட்டுல சிக்கன் செய்து ஃப்ரிட்ஜில் வச்சிருப்பாங்க, அது சும்மா அடிச்சு விட்டேன், அதுக்காக சண்டை போடுறேன். ஏன் சாமி, இவனுங்க பண்றதெல்லாம் பார்த்தா ஒருவேளை உண்மையில இவனுங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குமான்னு பயமா இருக்கு சாமி. அட உங்க வாயில வசம் வச்சு தேய்க்க சும்மா வீடெல்லாம் கலப்பாது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல, நம்ம உள்ள ஒரு மேலே கதவு சும்மா கபால்னு பூட்டுச்சே, அப்பவே எனக்கு ஒண்ணு தோணுச்சு. என்ன தோணுச்சு? இன்னைக்கு நம்ம சம்மட்டி வாங்க போறோம். ஆஹா, சாரி சாமி, எங்களுக்குள்ள ஒரு சின்ன சிக்கன் பிரச்சனை. உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது சின்ன பிரச்சனை ஆன மாதிரி இல்லையே, பெரிய பிரச்சனை ஆன மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு சாமி. எங்க வீட்டுல இருக்க கறி குழம்பையே கரெக்டா கண்டுபிடிச்சு நீங்க எங்க வீட்டுல இருக்க பேயை ஓட்டிடுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. இல்ல, இன்னுமாடா இந்த உலகம் நம்மள நம்புதுன்ன மாதிரி நாதாரி நாய்ங்க ரொம்ப நம்மள நம்புறானுங்க. இதுக்காக நீ பேய ஓட்டணும் தல. ஓட்டலாம் ஆகட்டும். ஓட்டுறது இருக்கட்டும், நீ முதல்ல கீழே இறங்கு. ஐயோ, இல்ல சீடா, குஷன் மாதிரி இருந்தது இல்ல, அதுதான் செட்டில் ஆயிட்டேன். செட்டில் ஆவாடா. சரி இருக்கட்டும், நீங்க எங்க உட்காருங்க, நீங்க அங்க உட்காருங்க. ஏமா ஆர்ட் டைரக்டர், அந்த பூஜை செட்டப்பை போடுங்க. டேய் ஸ்ரீடா, வாடா. டேய் ஸ்ரீடா, எங்கடா போன? அது ஒண்ணு இல்ல சாமி, எப்படி நம்ம பேய பார்த்தோன்னு ஒண்ணுக்கு போறோம், அதான் ஒரு முன்னெச்சரிக்கை பாத்ரூம் போயிட்டு வந்தேன், வேற ஒண்ணு இல்ல. டேய் அது குடு. இந்தாங்க சாமி. அது குடுடா. அட இந்தாங்க சாமி. அதை செவிட்டு முண்டான், கையை கேட்கல பைய கேட்டேன். அதான் லெஃப்ட் ஹேண்ட் ரொம்ப பிஸியா இருக்குல்ல, இந்தாங்க நீங்களே உருவிக்கீங்க. இரு இரு, வீட்டுக்கு அவனுக்கு இருக்கு. ஆமா ஆமா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போன மாதிரி தான். ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசன ஆசையில் தினம் ஆராதனை, ஓ இது சுகவேதனை. ராத்திரி நேரத்து ரகசியம் போடா. தினம் ஆராதனை, ஓ இது சுக.
உக்காருங்க வாங்க. வேணாம் வேணாம். அட வாங்கப்பா, ஒன்றாகாது, வந்து உட்காருங்க. இவர் மேல எந்த சாமி வந்திருக்கு? அட சாமி இல்லைங்க, உங்க வீட்டில் இருக்க பேய் தான் அவர் மேலே வந்திருக்கு. ஏங்க பயப்படாதீங்க, அது கேட்கறது நீங்க கொடுத்துட்டா உங்களை ஒன்றும் பண்ணாது. ஏ பேய நாதாரி நாய, ஊர் ஊரா பொறுக்கி தின்னுட்டு இப்ப இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் கொடுக்குறியா? மாவனே இருடா, உனக்கு இருக்கு. ஏ மூதேவி, மூடிக்கிட்டு இருக்க, உன் பேர் என்ன? காஞ்சனா. காஞ்சி போன கலகா பருப்பி மதிக்கிற நீ காஞ்சனாவா? காஞ்சனா எப்படி இருக்கும் தெரியுமா? சத்குமார் மாதிரி சும்மா கும்முன்னு இருக்கும். ஆனா நீ பங்கடையில சர்பத் போடுற மாதிரி இருந்துக்கிட்டு காஞ்சனாவா? காஞ்சனா. சரி, உன் உண்மையான பேர் என்ன? நான் படத்துல வந்த காஞ்சனா இல்ல, ஆ, மறைவுல வாய்ந்த உண்மையான காஞ்சனா. இப்ப என்ன வேணும் உனக்கு? நான் சாகும்போது வச்ச கடல்லாம் அடைக்கணும். சாகும்போது வச்ச கடன்லாம் அடைக்கணுமா? சரி, என்னென்ன செட்டில் பண்ணணும்? எல்லாத்தையும் செட்டில் பண்ணா உங்களை விட்டு ஓடிடுவியா? போயிடுறேன். அதை கேட்கறதெல்லாம் நீங்க கொடுத்துட்டா அது உங்களை விட்டு போயிடும். என்ன ஓகேவா? ஓகே டபுள் ஓகே. சரி, என்னென்ன செட்டில் பண்ணோம் சொல்லு. அந்த லிஸ்ட வாங்கப்பா. இங்க குடு, பேயோட பாசலாம் எனக்கு தான் தெரியும். குடு. ஏய் தரித்திரம் முடிச்ச மூதேவி, அரிசி கடைக்காரனுக்கு 10,000 ரூபா தரணும், வெறும் 6,000 ரூபா தான் போட்டிருக்க. ஆமால, சாரிடா தம்பி. அது எப்படி சாமி உங்களுக்கு தெரியும்? எல்லாம் ஞான திருஷ்டிங்க, ஞான திருஷ்டி. எனக்கு என்னமோ இது தப்பா படுது. படட்டும். என்னை கொன்னவனை பழி வாங்க 6-7 மாசம் ஆகும். அது வரைக்கும் மாசம் மாசம் பில்லு தருவேன். நீங்க அதை செட்டில் பண்ணணும். பால்காரன், பேப்பர்காரன், மல்லிகை கடைக்காரன், காய்கறிக்காரன், உங்களுக்கெல்லாம் ஒரு பைசா இல்லாத செட்டில் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஒரு மாசம் கரெக்டாக செட்டில் பண்ணிட்டே வரணும். அப்படி இல்லைன்னா இதே வீட்டில் இப்படியே வந்து உங்களை நான் தொந்தரவு பண்ணுவேன். எங்கடா போற? உண்மையிலே பேய் வந்திருக்கு. என்னது ரெண்டா? இன்னைக்கு சாமிக்கு டபுள் கில் மாதா.